விஜய் இப்ப என்ன முடிவெடுக்க போறாரு? தொடர்ந்து அவர் பேசுறத பார்க்கும்போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அதே தான் தொடர்ந்து இப்ப லாஸ்ட் வீடியோ வரைக்கும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. கூட்டணி குறிச்சான சமிக்கைகளும் குடுக்க மாட்றாரு. என்ன முடிவுல தான் இருக்காரு விஜய்? அது விஜய்க்கே தெரியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு அவரே இன்னும் தெளிவான அரசியல் சிந்தனை அவருக்கு இல்ல. பெரிய பெரிய தலைவர்கள் களத்துல இருக்கும்போது நம்ம இப்பதான் வரோம். கட்சியும் இப்பதான் வரோம். நீங்க என்னவா இருந்தீங்க இது வரைக்கும்? சினிமா நடிகரா இருந்தீங்க. அவ்வளவுதானே. அதை தாண்டி உங்களுக்கான அரசியல் அனுபவம் என்ன? ஒண்ணும் கிடையாது. 1.5 வருஷம் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? ஒரு இடைத்தேர்தலில் நின்றுருக்கீங்களா? ஜெயிச்சிருக்கீங்களா? எம்ஜிஆர்னா அவர் 73 இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டு நெக்ஸ்ட் வந்த என்எஸ்வி சித்தா வாங்கின ஓட்டு வெறும் 20%. அதிமுக முதல் தேர்தலில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்பி தேர்தலில் வாங்கின ஓட்டு 50%, 50% அண்ட் அபவ். செகண்ட் பெஸ்ட் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் வெறும் 20% அண்ட் அபவ். அவ்வளவு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் ஒரு அக்செப்டட், ஏற்கனவே ஒரு திமுக அக்செப்டட் லீடர். அவரோட ஆளுமையை பற்றிய கேள்வியே இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி, நடுவில் வந்த பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி கட்டிலே அமர்ந்துருச்சு. அந்த கனவு தான் விஜய் காண்றாரா? அது எப்படி காண முடியும்? அப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல எம்ஜிஆரே இல்லாமலே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அதிமுக காரர். எம்ஜிஆருக்கும் முந்தின முதலமைச்சருக்கு அவரு காரைக்கால்காரரு. சரி, வரலாறுங்கிறது இதுதான். விஜய் அவர் திரைப்படங்கள் வெற்றியா ஓடுது. அப்படி பார்த்தா விஜய் திரைப்படம் தோல்வி திரைப்படமும் நிறைய இருக்கு. என்னன்னா, நம்ம நடிகர் நம்மளை பார்க்க கூட்டம் கூடுது, அது வரைக்கும் ரைட்டு தான். ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடும்னு நினைக்கிறாருல, அது அரிதார மயக்கம்.